அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க உறவினர் நண்பர்கிட்ட சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இப்போ அரபிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி அது தாழ்வு மண்டலமாக மாறி ஓமன் வளைகுடாவுக்கு போகும்னு பார்த்தோம். அது குஜராத் பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதே மீன் டைம் நேற்று அந்த தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் 4 நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன். அது மரக்காணத்துக்கும் செய்யூருக்கும் இடையே நிலப்பகுதி வழியாக கரையை கடக்கும்னு 4 நாள் வீடியோ முன்னே எடுத்து பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது எனக்கு ஒரு முதலியே ஒரு கிளாரிஃபிகேஷன் அதில் கிடச்சிடுச்சு. ஏன்னா அதில் ஒரு ஜர்க் ஒன்று இருந்துச்சு. அது அப்படி தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நான் முதலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது தான், மேற்கத்திய கலக்கமும் ஹை ப்ரெஷரும் உயர் அழுத்தம் மட்டுமே இந்த வடகிழக்கு பருவமழையை வழிநடத்த போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு துளி அளவும் இல்லை. இப்போ மேடன் ஜூலியன் ஆசிலேஷனுங்கிற அந்த எம்ஜிஓ 4th ஃபேஸுக்கு 4வது நிலைக்கு போக போகுது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது குறையும் தான், இன்டென்ஸ், அதாவது தீவிரம் அடைகிறது கொஞ்சம் குறையும். ஆனால் இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுங்கிற வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி இப்போ சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையில் நீடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ராஸ்பி வேவ், கெல்வின் வேவ்ஸும் ரைட்டு அதை அதுக்கிட்ட தான் அதை செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். ஆனால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அங்கே போகாது, கீழே இறங்கிடும். இதுதான் நிலமை, சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வங்கக்கடல், அரபிக்கடல், ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடலில் அரபிக்கடலில் ஒன்று, இங்கே செஞ்சின்னு ஒரு புயல் தெற்கு அரைக்கோளத்தில் 2 இருக்குங்க. தெற்கு அரைக்கோளத்தில் 2, வடக்கு அரைக்கோளத்தில் பிலிப்பைன்ஸ்கிட்ட ஒன்று, வியட்நாம்கிட்ட 1. அதுவும் இல்லாமல் வட இந்திய பகுதிகளில் ஒரு ட்ராப் நிலவிக்கிட்டு இருக்கு. அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அது நிலவிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் குளிர ஆரம்பிச்சிச்சு, ரைட்டுங்களா? இதனால தான் வெப்ப நீராவி கிடைக்காம நேற்று எதிர்பார்த்த அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் எதிர்பார்த்த ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகலை. நம்ம வேறு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம், தாழ்வு மண்டலம் உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் அவங்க சொல்ல முடியாது. அவங்க ஒரு மாடலை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அவங்க நம்ம எடுத்தவங்க ஒருத்தன்னு ஒரு ஊருக்கு சொல்கிறது, அவங்க இந்தியா முழுக்க சொல்கிறது. அதனால் இந்த மாடலில் தப்பா அப்படின்னா, மாடல் நமக்கு மட்டும் இல்லைங்க, ஜிஎஃப்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது உலகம் முழுக்க ஒரே மாடல். உலகம் முழுக்க ஒரே மாடல். இசிஎம்எஃப் உலகம் முழுக்க ஒரே மாடல். ரைட்டு, நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ செஞ்சின்னு ஒரு புயல் தெற்கு அரைக்கோளத்தில் மேற்கு பகுதியில், அரபிக்கடல் கீழ் மேற்கு பகுதியில் அந்த செஞ்சிங்கிற ஒரு புயல் நேற்று 110 120 இருந்தது, இப்போ 100க்கு வந்திருக்கு. 991 ஹெச்பி, ரைட்டுங்களா? இதனால் அந்த வெப்ப காற்றை பூஸ்ட் பண்ணி தெற்கு அரைக்கோளத்தில் கொடுக்க முடியல. அதே தெற்கு அரைக்கோளத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், 95S சொல்லிட்டு, அது 45 கிலோமீட்டர் ஸ்பீடில், அதுவும் தெற்கு அரைக்கோள வெப்ப காற்றை எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். தெற்கு அரைக்கோள காற்றெல்லாம், அதாவது எல்லாருக்குமே இந்த மாடலுங்கிறது ஒன்று தான். ஆனால் நமக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளது இந்தியாங்கிறது ஒரு தீபகற்பம். எப்படி வேணாலும் காற்று நுழையும், சின்ன கடல். அதனால் லேசான ஒரு அசைவு கூட பல கிலோமீட்டர் தூரம் நகர்ந்து போயிடும், ரைட்டுங்களா? அதனால் இது பிலிப்பைன்ஸ்கிட்ட இருக்கிறதுங்க. இது பிலிப்பைன்ஸ்கிட்ட இருக்கிறது. அடுத்தது வியட்நாம்கிட்ட இருக்கிறது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய காற்றை, தென்சீன கடற்காற்றை மறைக்கிறது இது 2 நிகழ்வும் தான். பிலிப்பைன்ஸ்கிட்ட இருக்கிறதும் வியட்நாம்கிட்ட இருக்கிறதும், இந்த 2 நிகழ்வுமே
ஃபெங்கன்னு சொல்கிறாங்க. அது 2 நிகழ்வுமே வந்து அந்த புயல் இது வந்து இப்போ வந்து வியட்நாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்குது, பிலிப்பைன்ஸை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு. 2 நிகழ்வு இருக்காங்க. அதனால் 2மே காற்றை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் 2 நாளில் முடிஞ்சு போடுன்னு வச்சுங்களேன். 25ஆம் தேதி 25, இன்றைக்கி 23, இன்றைக்கி மழை இருக்குமான்னா இப்போ நிகழ்வை நோக்கி தெற்கு காற்று வந்துட்டு இருக்கிறத எல்லாருமே கவனிப்பீங்க. அதில் வந்து தெற்கு காற்று வழியாக தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் தென்மேற்கு காற்றுன்னே வச்சுக்கலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இருக்கிற நம்ம வந்து செஞ்சிங்கிற புயல் ஒன்று தெற்கு அரைக்கோளத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னாங்களா, அதை தான் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நாளையுமே கட்டுவோம் பாருங்கள். அதாவது வந்து இதுதான் வந்து அது உருவாகிறதுக்கு காரணம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது இந்த மாடல் எல்லாமே எல்லாருக்குமே பொது. நமக்கு வேண்டிய விஷயத்தை இப்போ வந்துடுவோம். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மாலை இரவு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டெல்டா பகுதிகளிலும் ஒட்டுமொத்த தமிழக பகுதிகளிலும். நேற்று தருமபுரியில் மிக கனமழை பெய்ய போகிறத கணிக்க முடியலையான்னா அந்த நேரத்தில் தான் நவுகாஸில் தான் கணிக்க முடியுது. தருமபுரியில் தீர்த்தமலையில் 176.8, மாம்பட்டியில் 130 மில்லிமீட்ரு, சூரியக்காடியில் 122 மில்லிமீட்ரு, பறையாப்பாடியில் 119 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை தக்கோலம் 106, தருமபுரி பைநாயக்கன்பட்டி 101 மில்லிமீட்டர், திருவள்ளூர் வியாசபுரம் 100 மில்லிமீட்டர், தருமபுரியில் பரவலாக கனமழை, விழுப்புரத்தில் அவலூர்பேட்டையில் 90.8, அரக்கோணத்தில் 91.6, நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் 66. இதுதான் நேத்தியோட அதிகபட்ச மழை. அதனால் தருமபுரி விழுப்புரம் பக்கத்தில் அது கொட்டி தித்துட்டு போயிருக்கும் இந்த நாள், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் மானம் வெக்காளிச்ச மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நிச்சயமாக வெக்காளிக்கலை. நான் சொன்னேன்ல, ஐடிஇசட் ஜோன் வந்து இப்போ வந்து டெல்டாவுக்கும் ஆந்திரா வடக்கு ஆந்திரா வரைக்கும் அது வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. இனிமேல் ஐடிஇசட் எங்கே கீழே இறங்குதோ அது வரைக்கும் நிகழ்வுகள் வரணும். இது வழியாக தான் நிகழ்வுகள் கடந்து போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி. அது வந்து அதுதான் விதி, அப்படி தான் வரணும் அப்படிங்கிறது தான் விதி. இது வந்து இப்போ உருவாகிற நிகழ்வு வந்து எம்ஜிஓ பூஸ்ட் பண்ணி கொடுக்குமா, தெற்கு ஆந்திரா வரைக்கும் போகுமா, இல்லை வந்து சென்னை டெல்டாவுக்கு வருமா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வானிலை க்ஷணத்துக்கு க்ஷணம் நேரத்துக்கு நேரம் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அதை வந்து சரியாக இங்கே தான் வரும்னு கணிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் கணிக்கலாம், மழைங்கிறது 26ஆம் தேதியிலேருந்து டெல்டா மாவட்டங்களில் தொடரப்போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. டெல்டா மாவட்டங்களில் 26ஆம் தேதியிலேருந்து மழை தொடரப்போகுது. அது வந்து எங்கே வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இது வந்து டிராபிக்கல் ட்ராட்பிட்ஸில் edu.comல எடுத்தது. அந்த சுழற்சி மாதிரி இருக்கிறதுலாம் 2 புயல் சின்னம். இந்த ஐஐங்கிறதுனா இன்வெஸ்ட், இதுதான் அந்த 5 இது சொன்னல, 5 இது அது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேலே காட்டலை, ரைட்டுங்களா? இதை வந்து நவுகாஸ்ட் ஐசின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க. இனிஷியல் கண்டிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் எந்த போய் சொன்னாலும் பற்றி கேள்வி கிடையாது. இனிஷியல் கண்டிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியணும். tropical.bits.edu.com போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ECDU ஆமாம் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்துடும். அதனால் வந்து யார் சொல்கிறதையும் நம்ப வேணாம். நீங்கள் வந்து நெட்டில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதில் சர்ச் பண்ணி எடுத்தது தான் இவ்வளோ விஷயம் வந்து எங்கெங்கே அந்த 4 சுழற்சிகள் இருக்கிறது, எப்படி இது மூவுது, காற்றினுடைய வேகம் என்ன, இவ்வளவும் பார்த்து தான் சொல்கிறோம். அப்படியும் இதை கணிக்க முடியல. அதாவது வந்து நேற்று தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தார், பேட்டியில் பார்த்தேன். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஏங்க அதை கணிக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து இந்த அமெரிக்காவில் பார்க்குற வானிலை ஆராய்ச்சி மையத்தை கொண்டாந்து வச்சிங்கனாலும் அவங்களாலையும் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு தீபகற்பம். இது வந்து ஒரு சின்ன அரபிக்கடலுங்கிறது வந்து உலக கடலை பார்க்குறப்ப ரொம்ப சின்னது, வங்காள விரிகுடா மிக சின்னது. அதனால் இதில் வந்து அவ்வளோவா கணிக்க முடியாது. பாக்கி இடத்தெல்லாம் கணிச்சிடலாம். அதில் வந்து ஒரு பக்கமாகவே காற்றடிக்கும் மேக்சிமம். இதில் வந்து காற்று வடகிழக்கு பருவ காற்று, தென்மேற்கு பருவ காற்று, தெற்கு காற்று, மேற்கு காற்று அதெல்லாம் அங்கே கிடையாது. அதனால் அங்கே சொல்கிறதுக்கு ஈஸி. அதனால் வந்து அதில் அக்யூரேசி இருக்கும், துல்லியத்தன்மை இருக்கும், நமக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஒரு சரியான ஒரு புரிதல் எல்லாருக்கும் ஏற்படுத்தினாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ வர்ற 26ஆவது தேதி நிகழ்வு ஐடிஇசட் ஜோனுக்குள்ளே எங்கே வேணாலும் வரலாம்,
எப்படி வேணாலும் வரலாம். மழைங்கிறது வந்து இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பேன். அது நாளைக்கு வந்து விவரமாக நான் சொல்கிறேன். அந்த சார்ட்டு படி தான் நடந்துகிட்ருக்கு. நீண்ட கால வானிலை அறிக்கைப்படி தான் நடந்துகிட்ருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மழைங்கிறது இருக்குது. வெக்காய்ச்சல்லாம் போயில்ல, மழை இருக்குது. மழை இப்படி தான் வானிலை தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். கார்த்திகை மாதம் வரைக்கும், நவம்பர் முடிய டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வானிலை என்பது எப்போ வேணாலும் மாறிக்கிட்டு இருக்கும். சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.